ஒரு முதல்வரை பார்த்து வணக்கம் சொல்ல அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்து சொல்லியிருக்கணும். அது சொல்லாமல் விட்டார், தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரா, உண்மையில் கோபம் இருந்து அதை தாண்டி இருக்கிறத செய்ய வந்து எங்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தோம், நம்ம யாராக இருந்தாலும் வந்து 10 நாளைக்கு அப்புறம் நம்ம ஆட்சியில் இல்லை, வெற்றி இல்லை நம்மக்கிட்ட அப்படின்பொழுது எல்லாருக்கும் ஒரு கோபம் இருக்கும். இன்றைக்கி சின்ன சின்ன தோல்விகள் கூட தாங்க முடியாத ஒரு கோபமாக இருக்கும் பொழுது ஒரு 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 மாநிலத்தினுடைய முடிசூடா மன்னன் அப்படின்னு இருக்கிறத ஒரு நாளில் நீங்கள் இறங்கி கீழே போங்க அப்படின்னு சொல்லிட்டா எவ்வளோ பெரிய கோபம் வரும். அந்த கோபத்துடைய வெளிப்பாடாக கூட இருக்கும். அதையெல்லாம் தாண்டி தமிழர்களுடைய பண்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல, வந்தவங்களை வீட்டுக்கு வந்தவங்களை தமிழர்கள் யாரும் வந்து விரட்டிலாம் விட மாட்டாங்க, போய் அப்படிலாம் துரத்தி விட மாட்டாங்க. யாராக இருந்தாலும் எதிரியே வந்தால் கூட வாங்க வாங்க உள்ளே வாங்க, வாங்க தண்ணி குடிங்க, சாப்பிட்டு போங்க. இதுதான் அந்த பண்பு. எதிரிகள் வீடாக இருந்தாலும் நட்போடு போகிற ஒரு பண்பு விஜய்க்கு வந்தது. இன்றைக்கி உதயநிதி வந்து வரவேற்றார், முதல்வர் வந்து இது பண்ணார், முதல்வர் வந்து வாழ்த்தியிருக்காரு விஜயை வந்து அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் வாழ்த்தியிருக்காரு. அதெல்லாம் மீறி அப்படியே சீமான் அவர்கள் வீட்டுக்கு போயிருக்காரு, அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய வீட்டுக்கு போயிருக்காரு. இது வரவேற்கக்கூடிய ஒரு பண்பான ஒரு விஷயம் என்பதிலே விஜய் வயதில் சின்னவராக இருந்தாலும் நிரூபித்து விட்டார் என்பதுதான் உண்மை.